எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். உங்களோடு மறுபடியும் டாக்டர் நெல்சன் முருகன். ஒற்றுமை ஓமியா, நமது மலேசியா இந்திய ஒற்றுமை கழகம், அவர் மலேசியன் இந்தியன் அசோசியேஷன் ஓமியா. எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் டாக்டர் நெல்சன் முருகன் 3 நாள் வரவில்லை. பல பேர் தொலைபேசி மூலியமாக கால் பண்ணீங்க. எல்லோருக்கும் மிக்க நன்றி. கொஞ்சம் வேலை காரணங்களினாலே என்னால் வர முடியவில்லை. நேரடியாக முகநூலிலே பேச வரவில்லை. ஆகவே மன்னித்து கொள்ள வேண்டும். இதோ உங்களோடு மறுபடியும் அனைவருக்கும் ஓமியா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஓமியா குடும்பத்திலே இன்னும் பதிவு பண்ணாதவர்களுக்கும் இந்த அருமையான மாலை வணக்கத்தை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஒன்றை நான் உங்களிடத்திலே மிகவும் ஆழமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த இளைஞனுக்கு வயது இப்பொழுதுதான் 58. ஏன் என்னை இளைஞன் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய வயது 58 தொட்டது எனக்கு தெரியாது. காரணம், ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது ஒரு தேடல் என் வாழ்க்கையிலே நான் தேடிக்கொண்டே இருந்து, என்னை அண்ணன் என்று கூப்பிட மாட்டார்களா, மீசை முளையாதா, அப்படி என்ற காலத்தையும் தாண்டி அங்கிள் என்று கூப்பிடும் பொழுது தான் உணர்ந்தேன் நமக்கு வயது 50 மேலாகிவிட்டது என்று சொல்லி. ஆகவே வாழ்க்கையே ஒரு தேடல் மூலியமாக தேடிக்கொண்டே தான் வாழ்க்கையை இப்படியாக இன்று வந்து அடைந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே பல தேடல் இருந்தது. அந்த தேடல்களிலே உயர்வான எண்ணங்கள், உயர்வான ஆசீர்வாதங்கள், உயர்வான வெற்றிகள், தாழ்மையான தோல்விகள் என்று பலதையும் நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது கட்சியை பார்க்கிலும் பேனாமை மிகவும் சிறந்தது. ஒருவன் நாம் யாவரும் எந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம், பேனாவின் மை எவ்வளவு சிறப்பு என்பதை நீங்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்களே, உங்களை பார்த்து சொல்லுகின்றேன். பேனாவினுடைய மையுக்கு இருக்கின்ற அதிகாரம், வாக்கு என்று சொல்லுகின்றோமே, தேர்தல் என்று சொல்லுகின்றோமே, கட்சிகளை நீங்கள் நம்பி மோசம் போக வேண்டாம். நமக்காக என்னத்தை எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால்தான் எதுவுமே நிலைக்கும். நம்முடைய வீட்டினுடைய உயில், அந்த உயில் இந்த வீட்டை யாரு பேருக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையிலே பேசிவிட்டால் அந்த வீடு நமக்கு சொத்தாகாது, நம்முடைய குழந்தைகளுக்கு சொத்தாகாது. தாய் தகப்பன் தன்னுடைய சொத்துக்களை அல்லது சேமிப்பு பணத்தை அல்லது EPF இந்த பணங்களை கூட எழுதி வைக்க வேண்டும், யாருக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி. அப்படி எழுத தவறினால் அதுவும் என்னாகிவிடும், சொந்தமாகாது. ஆகவே நம்முடைய உரிமைகளை நாம் யாவரும் சரியான முறையிலே இந்த பேனாவின் மையம் மூலமாக நாம் மாற்ற விருப்பப்படவில்லை. கட்சி தலைவர்களுக்காக தலை வணங்கினோமே தவிர, காலம் தொட்டு இவர் என்னுடைய நிலைமையை மாற்றுவார், இவர்கள் என் நிலைமையை மாற்றி விடுவார் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய சகோதரர்கள் மற்றும் அரசாங்கத்திலே நல்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர்களும், நான் வெளியே இருப்பதை விட நான் சிறைச்சாலையில் போய் வாழ்ந்த அரசாங்கத்திடம் வாழ்வதை காட்டிலும் சிறைச்சாலையில் போய் வாழ்வது நல்லது என்று சொல்லி ரொம்ப பேர் அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், வேலைக்கு வேலை சாப்பாடு இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு செய்தியும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாரிடமும் தொலைபேசியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த நாட்டிலே இந்த அரசாங்கத்திடம் வாழ்வதை பார்க்கிலும் இந்த சிரமத்திலே நான் போவதை காட்டிலும்
சிறைச்சாலைக்கு போவது என்று சொல்லி தவறுகளை செய்துவிட்டு, ஒன்று பணத்தை தவறான வழியிலே சம்பாதிக்க வேண்டும், ஒரு குற்றத்தை செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிறைச்சாலையில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அரசியல் நடத்தினவர்கள் எல்லாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த அரசாங்கம் போய்விட்டது. இன்றைக்கு மலேசியா டேங்க. இந்த மலேசியா டேன்றது என்னது, போர்னியோ சபா சரவா முன்ன போர்னியோவாக இருந்தது. அதை அந்த 2 மாநிலங்களும் மேற்கொண்டு சிங்கப்பூர் மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வந்தது தான் இந்த மலேசியா டே. வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான். அவங்க எப்போதும் அவங்க வேணும்னா போயிடுவாங்க. அப்புறம் சிங்கப்பூர் 1965 கம்பியை நீட்டிட்டான். காரணம் என்ன, இங்கே அதாவது ஈக்குவலேஷன், சமமான நிலைமை வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அவர்கள் கடந்து போய்விட்டார்கள், அவ்வளவுதான். அப்படி போனது தான் சிங்கப்பூர் நம்மளை விட்டு போனது. 63 வந்தவர்கள் 65 மூட்டை கட்டி போய்விட்டார்கள். காரணம், சமநிலை கொடுக்க முடியாது என்று சொல்லி மூக்கின் மேலே துங்குராமானுக்கு கோபம் வந்தபடியினாலே சமநிலையை கொடுக்க முடியாது, நீ வேண்டுமென்றால் சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னார். கதை முடிஞ்சு, அவ்வளோதான். அவருக்கு நிறைய ஆத்திரம் வரும். அதனால தான் அவர் இறந்த பிறகு நம்முடைய தூன் மகாதீர் அவர்கள் என்ன செய்தார், நோ பப்ளிக் ஹாலிடே. என்ன இல்லை, நம்முடைய நாட்டில் பொது விடுமுறை கொடுக்கலை. தேசத்தின் தந்தைக்கு, சுதந்திரத்தினுடைய தந்தைக்கு இறந்த பிறகு என்ன கொடுக்கல, நோ பப்ளிக் ஹாலிடே. எல்லாருக்கும் தெரியும், எடுத்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. துங்குராமான் இறந்ததுக்கு நேஷனல் ஹாலிடே இருந்ததான்னு கிடையாது. இன்றைக்கு மலாய்க்காரர்கள் அதுக்கு பிறகு துன் மகாதீர் அவர்களே அப்படியே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேசிய தந்தை அவருக்கு என்ன கொடுக்கல, பப்ளிக் ஹாலிடே கொடுக்கல. இவனுங்க அதுக்குள்ள மறந்துட்டானுங்க, துங்குராமனை மறந்துட்டான். அதுக்கப்புறம் தூன் மகாதீருக்கு அந்த நிலைமை தான் வந்தது. அவரையும் ஒரு என்ன செஞ்சாங்க, அம்னோ மீட்டிங்கில் அழுவ வச்சு அவரையும் வெளியே அனுப்பினாங்க. யூ ஆர் மேன் ஃபினிஷ், அழுந்தாரு. கச்சாங் சுரா லூப்பா கூலிட்டா, கூலி கச்சாங் சுரா லூப்பா கூலிட்டோம், எல்லாம் மறந்து போனார் என்று சொல்லி கண்ணீரோடு அழுந்து கொண்டு போனார். இப்போ மறுபடியும் வந்திருக்கிறார். போஜுவாங் போராட்டம், மலாய்க்காரர்கள் இன்னும் வாழ வேண்டும். ஒன்றை சொல்லுகின்றேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு எல்லாத்துக்கும், ஐ டெல் ஆல் த மினிஸ்டர்ஸ் டுடே, you open up the new economic policy, you take away the Bhumiputra, the Malays are not enough to work for our company. The Chinese and Indians can invest the money, the Chinese even can invest more. And all the Malays, not enough quota to work. They can fill up all the Malays. No problem at all. Not problem at all. Because of the political issue, because of the new economic policy, புதிய சட்டங்களும் அரசாங்கத்துடைய நடவடிக்கையினாலே இன்றைக்கு இந்த சட்டங்கள், நாமெல்லாம் ஒற்றுமை தான் இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் நம்ம தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மலேசியா டேல எல்லாம் ஒற்றுமையோடு நாம் பேணி காக்க வேண்டும். அப்படி நாங்கள் எல்லாம் ஒற்றுமை தான் இருக்கிறோம். we all are actually a unity. அரசியல் இஸ் நாட் a unity enough. பார்லிமெண்ட், you all are fight பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தில் சண்டை, வெளியே போன்றது, மங்கோன்றது, காத்தாக்குன்றது, தவளன்றது. The rules inside the country is gone. It's a disaster. Under table, upper the table, இங்கே லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றோம். The politicians screwed up the nation's unity. That's what I'm saying. இன்றைக்கு அரசியலிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்தில் இருக்கின்ற எல்லா இனத்திற்குள்ளாக பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். இதுதான் உண்மை. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதாங்க உண்மை. இன்னைக்கு அச்சீவ்மெண்ட், இன்றைக்கு நம்முடைய இந்தியர்கள் சினிமா துறையிலே ஒரு வெற்றியை காண வேண்டும், கலைஞர்கள் பாடும் கலைஞர்கள் உலக அரங்கை பிடிக்க வேண்டும், அல்லது நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல பட்டங்கள் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வேண்டும், சிறு வியாபாரம் செய்கிறவர்கள் பெரிய வியாபாரம் செய்ய வேண்டும், பெரிய வியாபாரம் செய்கிறவர்கள் டான்சிரியாக மாற வேண்டும், டத்தோசிரியாக மாற வேண்டும். இப்படிதான் போய் கொண்டிருக்கிறதே தவிர, ஆனால் இந்த பேனா மையில நம்முடைய ஜாதகம் இருப்பதை யாருமே என்ன செய்யல, புரிஞ்சிக்கல. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கடைசியாக இல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 3 நாளா பேசல.
இன்னைக்கு காலையிலிருந்து, இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடேங்க, காலையிலேருந்து இன்றைக்கு 9 பேர் தான் என்ன செஞ்சிருக்கீங்க, பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஓமியாவில். செத்தான் தமிழன். ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன், இந்த சண்டாளர்கள் மத்தியிலே நாம் திறமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்மளை இந்தியர்களை இந்த நாட்டிலே இந்த அரசாங்கம் நம்மளை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கட்சிகளை பார்க்க வேண்டாம், கட்சி தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம். நாம் ஒற்றுமையாக வருவோம். 4 மாநிலத்திலே இந்தியர்கள் ஒற்றுமையாக வருவார்கள் என்று சொன்னால் 25 நாடாளுமன்றம் நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியும். நம்மளிடத்திலே அவர்கள் வந்து கேட்பார்கள், நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி 35 திட்டங்களோடு நாம் சேர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காலையிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பார்களே, நண்பர்களே, ஓமியாவு குறித்து எத்தனை பேர் இடத்துல பேசியிருப்பீங்க. நீங்க எல்லாம் இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, இது வந்து அரசியல் கட்சியா? இதை குறித்து நான் பல தடவை சொல்லிட்டு, அரசியல் கட்சியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது ஒற்றுமையின் கட்சி. நாம் யாவரும் ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும். அடுத்து ஓவிஎஸ், ஓமியா வாலண்டியர்ஸ் ஸ்குவாட். யாரெல்லாம் இங்கே 13 மாநிலத்திலே யாரெல்லாம் ஓமியாவுக்காக வாலண்டியர்ஸ் ஸ்குவாட், அதாவது ஒரு சிறப்பு படை, அங்கே ஒரு பிரச்சனைகள் தேவை என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக போய் கவனிக்க வேண்டும். இதுதாங்க ஒரு காட்டை கொளுத்துறதுக்கு காடு பூரா நெருப்பு வைக்கிறது இல்லை. நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு இடத்துல ஒரு தீப்பொறி வச்சா போதும், காடு பத்தி கொள்ளும். ஆனால் நான் எப்போதுமே சொல்லுவேன், சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. தலைவணங்கி தலைவர்கள பேச்செல்லாம் கேட்டு, பொன்னாடை போத்தி பூமாலை போட்டு செண்டடித்து, இவர்களுக்கு ரோஜா மலரை போட்டு, இவர்களுக்கு மிருதங்கம் வாசித்து, தபேலா அடித்து எண்ணத்தை கிழித்தார்கள். ஆனால் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதை செய்து விட்டோம். என்னத்தை செய்தோம்? பொட்டலங்களை கொடுத்தோம். தீபாவளிக்கு பொட்டலங்கள், பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுது காலணிகள், பை, பள்ளிக்கூட பை, இதைதானையா நாங்கள் செய்தோம். இன்னும் சிகப்பைசி உள்ளவனுக்கு இது வரைக்கும் குரல் கொடுக்கல. இப்ப சமீபத்தில் நம்மளுடைய இனத்துக்காக என்னது சமயம் கட்டுப்பாடு அவசியம் வந்தது. ஒரு தலைவனும் இதுவரைக்கும் பேப்பர்ல வரல, எங்கேயும் வரல. இதை பார்த்து கொண்டிருக்கும் மலேசியா முழுவதும் பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய இந்தியனே, நமக்கு சொரட்டை இருக்கா இல்லையா? எதுக்காக டாக்டர் நெல்சன் முருகன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? சொல்லுங்க பாப்போம். பொங்கி எழ வேண்டாமா? இன்றைக்கு காலையிலிருந்து சொந்தக்காரங்களை பார்க்க போனோம், பிரியாணி போய் சாப்பிட்டு வந்தோம், சமைச்சோம். நாம் யாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஓமியாவுக்கு வாங்கின எத்தனை பேர் நீங்க பேசியிருப்பீங்க? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். டாக்டர் நெல்சன் முருகன் பேசினால் புதிதா உள்ளவர்கள் வராங்க. இப்ப கொஞ்சம் முன்ன ஒரு ஆசிரியர் கால் பண்ணாரு, எங்க கூலியம்லேருந்து கால் பண்றாரு, ஐயா என்னுடைய பதிவு உங்களுக்கு கிடைத்ததா? நானும் முடிந்த அளவுக்கு என்ன செய்கின்றேன், எல்லோரிடமும் நான் பேசுகிறேன் ஐயா. ஒரு ஆசிரியர், நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த நாட்டிலே தமிழன் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு இந்தியன் வாழ வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கம் திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமை ஒற்றுமை மிக மிக அவசியம். தாயின் கருவறை வைத்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இப்பொழுது விளங்கிக் கொண்டீர்களா? எத்தனை உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய நண்பர்களிடத்திலே. ஆனால் 72 வயது, 82 வயது, 55 என்னுடைய நண்பர்களை பாருங்க, எல்லாம் தங்களுடைய கொஞ்சம் இருக்கின்ற பணத்தையும் ஓவிஎஸ் டோனஸ் நான் கொடுக்கிறேன் என்றையா, உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நம்முடைய பொறுத்துபோனுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. வாட் இஸ் அவர் பொறுத்துபோன் நம்பர்?
பெர்துபுகானுடைய பேர், ஃபுல் பேர் கொண்டு வாங்க. இதுதான் நம்மளுடைய பெர்துபுகானுடைய பேர். காரணம், நாம் ஒரு டோனராக வேண்டுமென்றால், மற்றவரிடத்திலிருந்து பணம் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சொந்த வங்கிக்கு நான் எடுத்து வர முடியாது. அது மிகவும் தப்பு. பேங்க் நகரா நம்முடைய தேசிய வங்கியின் படி அது மிகவும் தவறு. பெர்துபுகான் கசஜத்ரான் நமது ஒற்றுமை இந்தியா மலேசியா. இந்தியா கொடுத்தா பரவாயில்ல, இந்தியா கொடுக்கலன்னா பெர்துபுகான் கசஜத்ரான் நமது ஒற்றுமை மலேசியா. அப்படி இந்தியா கொடுத்தா பெர்துபுகான் கசஜத்ரான் நமது ஒற்றுமை இந்தியா மலேசியா அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா ஒற்றுமை மலேசியான்னு வந்துடும். இது அப்படியே இப்போ உங்களுக்கு டைப் செய்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய பெர்துபுகானுடைய பெயர் இல்லைங்களா? ஆகவே ஓமியா, ஓவிஎஸ், ஓமியா வாலண்டியர்ஸ் ஸ்குவாட் மலேசியா முழுவதும் செய்யணுங்க. தயவு செய்து சொல்கிறேன். அப்படியே ஏனோ தானோ ஏதோ வேலைக்கு போனேன், வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன், ஆனால் பறக்க வேண்டாமா? ஆனால் ஒரு படம் வந்து விட்டால் பால் விழா, அதுக்கு பால் ஊத்தினவன் இன்னைக்கு அவனுக்கும் பால் ஊத்தியாச்சு. தயவு செய்து சொல்லுகின்றேன், மலேசியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களையும் பார்த்து சொல்லுகின்றேன், இந்த நாட்டிலே மலாய்க்காரர்களும் சரிதான், சீனர்கள் அவர்கள் ஏறக்குறைய 16 மணி நேரம் அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். அதனால தான் அவன் மேலே போய்விட்டான். மலாய்க்காரர்களும் நாமும் 10 மணி நேரம் வேலை செஞ்சா போதுன்னு நினைக்கிறதுனால தான் அரையோட இருக்கும், பாதியோட, அதுக்கு கீழே போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சகோதரி அடிக்கிறாங்க சுங்கசி போர்ட்ல இருந்து. அம்மா நீங்க எங்க இருக்கிறீங்க? சுங்கசி போர்ட். ஐயா என்னுடைய கணவருக்கு 2 காதும் பேட்டரி முடிஞ்சிருச்சு. இந்த காதிலே போடும் இயந்திரத்துடைய பேட்டரி முடிஞ்சு விட்டது. ஒன்றுக்கு 50 வெள்ளி, 2க்கு 100 வெள்ளி கேட்டாங்க. ரைட். அடுத்தது கேட்டாங்க, ஐயா எனக்கு உணவு இல்லை, எனக்கு அதுக்கு ஒரு காசு போட முடியுமான்னு. நினைச்சு பாருங்க. நான் கேட்டேன் உங்களுக்கு வயசு என்ன? 45 வயசு. 45 வயசுல ஒரு வேலை செய்ய முடியல. அவங்கள நான் உண்மையிலே திட்டேன். காரணம், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். சுங்கசி போட்டில் வலது பக்கம் இடது பக்கம் எத்தனையோ பேர் அம்மா வீட்டில் இருக்காங்க. அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போகலாம். ஆனால் வீட்டிலே உணவு இல்லை. இன்னும் எத்தனை டாக்டர் நெல்சன் முருகன் வந்தாலும் சரிதான், நம்முடைய ஏழ்மையை நாம் மாற்ற முடியாது. சோம்பேறிகளுக்கு இங்கு இடம் இல்லை. ஓமியாவில் இடம் இல்லை. ஐயா என்னை மன்னித்து விடுங்கள். சோம்பேறிகளாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு வெல்ஃபேர் என்று நினைக்க வேண்டாம். இந்தியனுடைய சமூகம் நாட் இஸ் a welfare. We are not a spare tire. ஒரு டயர், ஸ்பேர் டயர் கவர்மெண்ட்டுக்கு we already as a spare tire மாதிரி அவன் போயிட்டு இருக்கிறான். அதுதான் வேணான்றேன். We are not spare tire. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு that way we need a Merdeka. We all are not spare tire that time. Chinese, Malays and Indians and also the Orang Asli, we cannot forgotten them. We are not a spare tire for this country. All the rules and regulations, சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அந்த சட்டத்தை சரியா நடத்த பழகிக்கணும் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். பைத்தியக்காரர்கள் போல ஒவ்வொருவருக்கும் சொக்சோ ஆபீஸில் உள்ள சிஓக்கு வந்து 1 லட்சம் வெள்ளி சம்பளம். I am asking the government, what is the salary entire government, the top in the ministers and the deputy ministers and all the GLC companies CEOs. இந்த அரசாங்கத்திலே அரசு சாரா இயக்கம், அரசு சாரா கம்பெனிங்க, அவங்களுடைய சம்பளம் என்ன? அரசாங்கத்திலே வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய சம்பளம் என்ன? மினிஸ்டருடைய சம்பளம் என்ன? உடன் மந்திரிகளுடைய சம்பளம் என்ன என்பதை கொடுக்க வேண்டும். ஏழைகளுடைய வரி படத்தில் இவர்கள் ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். துரோகிகள். எப்படி அந்த சம்பளத்தை யாரை கேட்டு போட்ட நீ சொல்லுங்க பாப்போம். அதற்காக தான் தவளைகள் வந்து விட்டது. 30 மில்லியன் கொடுக்கிறோம், தவளை தாவறிறோம்.
20 மில்லியன் கொடுக்கிறேன் தவளை தாவீரம். பணத்துக்காக மோசம் போனார்கள். இந்த பேனா மையை வைத்து வாக்கு சீட்டு போட்டோம். ஆனா தவளை தாண்டிருச்சு. என்ன ஒரு கொடுமை ஐயா! இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா சகோதரி, உங்க குடும்பத்திலே வறுமை ஒழிய வேண்டுமா? நினைத்து கொள்ளாதீங்க. உங்களுக்கு இப்ப வேலை இருக்கு, என் பிள்ளை வேலை செய்யறான். இன்றைக்கு ஒருத்தர் கால் பண்ணார், ஐயா நேற்று வரைக்கும் வேலை இருந்தது, ஷோகாஸ் லெட்டர் கொடுத்துட்டாயா. காரணம் லேப்டாப்ல பேட்டரி முடிஞ்சிருச்சு, மெசேஜ் பார்க்கல, வேலைக்கு வர சொன்னா 3 நாளா நான் போகல. ஷோகாஸ் லெட்டர். வேலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. சொல்லுங்கள் பார்ப்போம். வாருங்கள் எல்லோரும் ஓமியாவில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னா, இதே நான் ஒரு ஆளுக்கு 1000 வெள்ளி கொடுக்குறேன்னா மலேசியா பூரா நேத்தே நான் அன்னைக்கு இன்னும் 1 மாசத்துல 1 மில்லியன் பேர் சேர்ந்திருப்பீங்க. என்ன நம்ம என்ன நடத்துறோம்? வெல்ஃபேரா? சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுடைய பிரதிநிதிகள் தான் வெல்ஃபேர் ஆகிட்டாங்களே. அது ஒரு கட்சி இருக்குது, எல்லாம் 4-5 கட்சி வெல்ஃபேர் கட்சி. யாரு? அரசாங்கம் என்ன கொடுக்கும் நாம எடுத்துக்குவோம். அரசாங்கம் என்ன கொடுக்கும் நம்ம கொஞ்சம் கொடுப்போம். அரசாங்கம் என்ன கொடுக்கும்? நான் எவ்வளவு பெரிய கார்ல வரணும், என் குடும்பம் இன்னும் 100 வருஷத்துக்கு எப்படி வாழணும், இதுதான் பண்ணாங்களே தவிர. ஆனா நம்முடைய மக்கள், இந்த ஏழை மக்களை பார்ப்பதற்கு நம்ம ஆளு வராம பாருங்க ஒவ்வொன்றும். அடே அப்பா, சில பேர் பயந்துகிட்டு வராம இருக்கிறான் வெளியே. வர்றதில்லை பண்ணு தைரியமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா நாளைக்கு லம்போகினி, போஷே, ஃபெராரி, ஹம்பர் எல்லாத்துலயும் விட்டா விமானத்தில் கூட வருவாங்க நம்ம மந்திரிங்க. இப்ப ஒரு கட்சி சும்மா திறந்து வர ஹெலிகாப்டர்ல வராராம். பிடேங்கில இருந்து கூலியம்ல இருந்து வந்து ஹெலிகாப்டர்ல வந்தாராம். அவ்வளவு பெரிய மினிஸ்டர் அவரு. ஒன்றுமே ஒரு கட்சி தலைவன் தான், ஹெலிகாப்டர். ஆனால் ஒரு காலத்திலே வீட்டில் கூட சேவா கட்டுறதுக்கு காசு இல்லை. கூட இருந்தவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த கட்சி தலைவர் என்று சொல்லி. இன்றைக்கு அவர் சொத்து ஒரு 30 மில்லியன் இருக்கும். எங்க இருந்து வந்தார்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஏழைகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜனங்களை பார்ப்பதற்கு என்னையா பந்தா தேவை? சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்கிறேன். ஓ, நீ கட்சியை பத்தி பேர செருப்புல அடிச்சிருவேன். எதுக்கு செருப்புல அடிக்கணும்? அறிவு கட்ட முட்டாளுங்க. நான் சொல்றேன், சட்டங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ஒற்றுமையாக வர வேண்டும் என்று சொல்லி கட்சிகளை இருங்க, அந்தந்த கட்சியில இருங்க. சாப்பிடுறது கஞ்சா இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் வாழ வேண்டிய இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல ஒற்றுமையா வாயான். சீனர்கள் ஒற்றுமையா இருக்கின்றார்கள், ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பாக இருக்கின்றார்கள். இன்னும் 5 வருஷம் கோவிட் இருந்தாலும் அவன் பாக்குத்தே சாப்பிட்டுட்டு தான் போய்கிட்டு இருப்பான் தவுக்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? வீடையும் லேலோங்கள போகுது. ஏதோ இந்த மொரட்டரியம் ஏதோ கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் பாதி சொத்துச்சுன்னு வந்துருவான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் லேலோங். காருக்கு காசு கட்டல, கிரெடிட் கார்டுக்கு காசு கட்டல, வாங்கிய கடனுக்கு காசு கட்டல, பிடி பே லோனுக்கு கட்டல. எல்லாம் இந்த 2 வருஷம் ஏதோ அப்பா தெய்வம் மாதிரி கோவிட் வந்துருச்சுன்னு சாமி கூட்டவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நல்ல வேளை கோவிட் வந்துருச்சு, இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ. ஆனா சீனர்கள் அதற்கு கவலைப்படவே இல்லை. மலாய்க்காரர்களை விட்டு விடுவோம், அது ஒரு வெல்ஃபேர் குடும்பம். அரசாங்கமே ஒரு வெல்ஃபேர். சீனர்களுடைய உழைப்பிலும் வெளிநாட்டினுடைய தொழில் இங்கே கிடைக்கின்ற நம்முடைய காசுபக்கு போதும். அதான் சொன்னேன், குடியை கொடுத்து குடியை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தில். இதே இந்த மலாய்க்காரர்கள் குடிப்பார்கள் என்று சொன்னால் அந்த வருமான வரி கூட அவனுக்கு தேவையில்லை, எப்பயோ இழுத்து சாத்தியிருப்பான். ஏன்னா இங்க இந்தியர்கள் அறிவாளியா வரக்கூடாது, எல்லாம் மபோவா போ, தொலைஞ்சி போ, குடிஞ்சு கெட்டு போன்னு அவன் திறந்துட்டு இருக்க. நம்மளால அப்பதான் திறந்துக்கிட்டு எல்லாம் வீரமாமுனிவர் பெரிய பெரிய போத்தை இருக்கணும் டேபிள் மேல. போதுமா? என்னைக்கு நம்மளை எவன் மதிக்கிற அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம்.
என்னை செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்னவர் எல்லாம் படம்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், வாய்ஸ் மேலாம் வச்சிருக்கிறேன். நாட்டில் உள்ள ஒரு பெரிய தலைவர் மந்திரியோட கால்ஸ்பர்க்கோட அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அப்படி அது ஒரு படம். கடவுளே கடவுளே. ஆனா இப்படி ஒரு எதிர் சிந்தனை இல்லாம இருப்பது பெரிய கோழைகளப்பா, பெரிய கோழைகள். இன்றைக்கு மலேசியா இந்தியர்கள் ரொம்ப பேர் என்ன தெரியுங்களா, கோழைகள். இன்னொன்னு சோம்பேறிகளாகி விட்டார்கள். வெல்ஃபேர் குடும்பம் மாதிரி, மலாய்க்காரர்கள் குடும்பம் மாதிரி. இப்ப நம்பாலும் எவன் எதை கொடுப்பான், இதை கொடுப்பானா, அதை கொடுப்பானா, சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும்? அட ஒற்றுமையா வாங்கியா முதல்ல. இந்த நாட்டில கூட நம்மளால வாழ முடிவிட்டால் வெளிநாட்டில் போய் மலாய்க்காரர்களே வெளிநாட்டுக்கு போயிட்டான். போனவன் திரும்பி வரவே மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க வந்தா திருப்பி வெல்ஃபேர் அவன் கொடுக்கறது 500 வெள்ளியோ 300 வெள்ளியோ வாங்குறதுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கணும். எல்லாம் வெளிநாட்டுக்கு போற பிள்ளைங்களாம் யாருமே வர்றது கிடையாது. 33,000 பேர் ஆஸ்திரேலியா விண்ணப்பம் கொடுத்திருக்கிறாங்க. 33,000 மலேசியர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் அங்கே எங்களுக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் கொடுத்தவர்கள் 33,000 பேர். பொய் கிடையாது. நீங்கள் சும்மா போய் கூகுள் மாமாவை தட்டி கேட்டு பாருங்க, மாமா சொல்லுவாரு. கூகுள் மாமா அதையும் இப்படிதான் சொல்லி, கூகுள்னா சில பேர் தெரியல, கூகுள்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாம இருக்காங்க. கூகுள் மாமா போய் தட்டுங்க, ஆஸ்திரேலியாவுக்கு எத்தனை மலேசியர்கள், how many thousand Malaysians apply PR for in Australia, கூகுள் மாமா அழகா சொல்லிடுவாரு. இந்த நாட்டில இன்னும் தமிழர்கள் குடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், பார்க்கிற இடத்தெல்லாம் குடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், தனியார் வேலை இடத்திலே ஒரு வேலையை கொடுக்க மாட்டான். போ, ஏற்கனவே UN ஆர்டர் பண்ணிட்டான். அனைத்து உலக யுனைடெட் நேஷன் சர்வதேச சொல்லிட்டாங்க, மலேசியாவில் இந்தியர்கள் அதிகமாக குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். இரவு முழுவதும் பாடலுடன் ஆடலுடன் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லிவிட்டார்கள். போதுங்களா? இதுக்கு மேல இந்தியர்கள் நம்ம வெளிநாட்டுக்கு போறோம்னா எல்லாம் எப்படி, நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்ம அப்பா என்ன தப்பு செஞ்சாரு, அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க, குடும்ப சரித்திரத்தை போட்டு இன்டர்வியூ பண்ண போறான். இதுதான் நடக்க போகுது. காரணம், யூனிசெஃப் யுனைடெட் நேஷன் கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். காரணம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்க இங்க பீர் ஃபேக்டரியை திறந்து வச்சு நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலையும் குடிச்சிட்டா ஒரு சந்தோஷம். அடே அப்பா, ரஜினிகாந்த் ஆயிடுவாரு, விஜய் ஆயிடுவாரு தண்ணியை போட்டா. காலையில தௌக்கே தொலோங் தௌக்கே. ஆனால் எத்தனை குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க தெரியுங்களா? லோரி டிரைவராகவும் டாக்ஸியை ஓட்டிக்கிட்டு, சில பேர் டாக்ஸிக்காரங்க வெளியே நின்று குடிக்கிறதுனால ஓட்டுறவங்களுக்கு என்ன இல்லை காரணம் என்னது? ஓ, இந்தியா மபோ. அப்படியே வீடியோ எடுத்துங்க. நான் போய் ஷெல்ல எண்ணெய் ஊத்தினேங்க, ஸ்ரீமூடா ஷெல் ஸ்டேஷன்ல எண்ணெய் ஊத்தினேன். அங்க 2 காப்பாக் தான் இருக்குது. எதுக்கு? ஒரு காரை பார்க் பண்ணிட்டு போய் பொருள் உள்ள வாங்குறதுக்கு 2 காப்பாக். நான் கார்ல நிக்கிறேன், பக்கத்துல மலாய்க்கார அம்மா தன்னுடைய 4 பிள்ளைங்களோட வந்துட்டாங்க. அவங்க திடீர்னு சொல்றாங்க அந்த பிள்ளைகிட்ட, துண்டோ துண்டோ துண்டோன்னு. என்னடா துண்டோ, ஏன் இவங்களை அந்த பிள்ளைங்களை அடக்குறாங்கன்னு பார்த்தா அப்பதான் நேரா இப்படி பார்க்கிற முன்னுக்கு நம்ம ஆளுங்க டிஷர்ட்டு கூட கழட்டி விட்டான். டாக்ஸி மேல 6-7 போத்த பீரு குடிச்சு, அந்த காட்சியை கூட பார்க்க கூடாதுன்னு இந்த மலாய்க்காரங்க என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைய அந்த காட்சியை பார்த்துட கூடாதுன்னு. அப்ப அந்த தாய்க்கு பாத்தீங்களா? சொல்லுங்க பாப்போம். நடந்ததுங்க. எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க. மரத்துக்கு கீழே டாக்ஸியை போட்டு ஒன்றை இல்லைனாக்கா நம்ம காரு நிற்கும், நம்முடைய குமாரர்கள் குடித்து கொண்டிருப்பார்கள். இன்னும் என்னதான் நம்ம கேட்கறது சொல்லுங்க பாப்போம். வீட்டுல குடியா, வீட்டுல குடி. தெருவில் தயவு செய்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறான், மலாய்க்காராங்க ஏத்திட்டு இருக்கிறான். இந்தியனை பாரு, ரோட்டு ஓரத்திலையும் மரத்துக்கிலையும் எப்படி குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு. எவ்வளவு வருத்தப்படுறோம் தெரியுங்களா? மேல போலான்னு பார்த்தா இன்னும் கீழே, மேல போலான்னு பார்த்தா திருப்பியும் கீழே.
பார்த்தா இங்கே சுட்டு தள்ளினார்கள், பார்த்தா நம்ம பையன் முடிஞ்சது. அங்க பார்த்தா பங்சாரிலே வெட்டி தலையை வெட்டி வீசி விட்டார்கள். எங்கதான் போய்கிட்டு இருக்கிறோம்பா, சொல்லுங்க பாப்போம். ஏன் இதெல்லாம் நடந்தது? வறுமை. காரணம் என்ன? நம்முடைய ஒற்றுமை இல்லாததினாலே நம்முடைய குழந்தைகளை என்ன செய்ய கொண்டு வர முடியவில்லை, நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவில்லை. படித்தவர்களுக்கு அதனுடைய படிப்பு கிடையாது. எங்க எப்படா 6 யூனிவர்சிட்டியில் போட்டாலும் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகள் இங்குள்ள யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறாங்க. அரசாங்க யூனிவர்சிட்டியில் எந்தெந்த யூனிவர்சிட்டிமா? ரிசர்ச் யூனிவர்சிட்டி, யூஎம்சி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுடான்ல இருந்து வந்து படிக்கிறான். நம்ம நாட்டு பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை, அதை கேட்க மாட்டாங்க. ஐயோ, நம்முடைய பிரதிநிதிகள் அடாடாடாடா, அதை கேட்டா பாவம். நம்மளுடைய வருமான வரியில நடத்து கொண்டிருக்கின்ற அரசாங்க கல்லூரிகளிலே நம்முடைய மாணவர்களுக்கு என்ன இல்லை, இடமில்லை. வெளிநாட்டிலே சூடான் மண்ணை தின்னு கொண்டிருக்கும் பிள்ளைங்களுக்கு அவன் பணத்தை கொடுத்துட்டான். இங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறான். ஐடிஐ மாறாவில் படிக்குதுங்க. இப்பதான் சொல்லியிருக்காரு ஒருத்தர் சமீபத்தில் வந்து, மாறாவில் நம்ம பிள்ளைங்க போய் படிக்கலான்னு. அதுவும் எத்தனை பேர், சும்மா கணக்கு தான், அங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க. we don't have a record. நேற்று ஒரு குழந்தை கால் பண்ணி என்னுடைய மகன்கிட்ட பேசினாங்க. அவங்க அக்கவுண்ட் படிக்கணும், கணினம் படிக்கணும், ஆனா என்ன இல்லை, கோட்டா இல்லை. காரணம் முடிந்தது. என்னைக்கு இந்த நிலைமை மாறும் நண்பா, நண்பி? எப்ப மாறும்? இந்த அரசாங்கமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அதை தான் சொல்ற, ஒற்றுமையா வாங்கப்பா, வாங்க, ஒற்றுமையா வாங்க. ஒரு உண்டியல் ஒன்று தயார் பண்ணுவோம். நான் மந்திரி ஆயிருவேன், சாவு இருக்கிற வரைக்கும் என்னுடைய காசுல தான் இதை நடத்திக்கிட்டு இருப்பேன். என்னால் இங்க இருந்து 10 வெள்ளி எடுத்து என்னுடைய பெட்ரோல் போட்டு வரமாட்டேன். கோழைகள் இருப்பாங்க, கோழைகள். கட்சி பெயரை சொல்லி கொண்டு இன்றைக்கு மாடியிலே 5 ஹார்ஸ் பவர் ஏர்கான் வீடு பூரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போய் பார்க்க எல்லாமே எல்லாம் 5 ஹார்ஸ் பவர் கூலிங் டவர்லாம் போட்டு ஜிலு ஜிலு ஜிலுன்னு மாப்பிள்ளைங்க தூக்கிட்டு இருக்காங்க வீட்டில் குடும்பத்தோட. காரணம், இவர்கள் மேலுக்கு வருவதற்கு ஜால்ரா போட்டது யாரு? பாவம், நம்மளுடைய நண்பர்கள். ஏதோ கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் சாப்பிட்றதுல மிச்சம். அதை பார்த்து கொண்டு பின்னால ஓடி 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 ஓடிட்டான். போயிடுச்சுரா, முடிஞ்சது, எல்லாம் முடிந்தது. ஒவ்வொரு நாளும் மனபாரத்தோடு இந்திய சமூகமே விழித்திடு, எழுந்திடு, பிரகாசி. கொஞ்சமாவது யோசிக்கிறோமா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு? சொல்லுங்க பாப்போம். எந்த தலைவனாவது இது வரைக்கும் இந்த மலேசியா மண்ணில் வாங்க நாம் யாவரும் ஒற்றுமையாக இருப்போம், ஆனா மயக்க பிடிச்சு பேசுது நாம் ஒற்றுமையாக இல்லை. எங்க எடுத்தாலும் நாங்கள் ஒற்றுமை, தமிழன் ஒற்றுமையாக வரமாட்டான், இந்தியர்கள் ஒற்றுமை கிடையாது, நமக்கு சொத்து உடைமை கிடையாது, நமக்கு சினிமா மோகம், நாம் வாட்ஸ்அப்பில் ஆட்டுக்கறி வைத்து வித்து கொண்டிருக்கின்றோம். தலைவருடைய பேச்சு. ஆனால் யாராவது மேடையில் ஏறி நமக்கு ஒற்றுமை இல்லை, எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் வாருங்கப்பா ஒற்றுமையா வருவோம். டாக்டர் நெல்சன் முருகன் சொல்லியிருக்கிறாரு, தாயின் கருவறையாகிய ஒற்றுமை என்ற எண்ணங்களை கொண்டு வருவோம், போதும், வாருவோம், எல்லாரும் வாவும். டாக்டர் நெல்சன் வாப்பா, வந்து உட்காரு. மலேசியா முழுவதும் எல்லா கட்சியும் ஒன்னா உட்காரு. ரெடியா இருக்கிறான் நம்ம தமிழன், இந்தியன். they are already ready there. Indians are not a போக்கடா சப்பிக்கிட்டு போறதுக்கு. we are not a bloody fool in this country. we are brilliance. கடவுளிடத்தில் வரப்பெற்று வந்திருக்கிறோம். நான் பிறக்கிறதுக்கு முன்னக்கே கடவுள் முன்னு குறிச்சிட்டாரு. இந்த மலேசியாவில் வந்திருக்கிறேன்னா ஏழைகளாக வாழ்வதற்கு கிடையாது, சோறு இல்லாம வாழ்வதற்கு கிடையாது, பாசா கடைக்கு போவதற்காக நாம் இங்க பிறக்கவில்லை. ஏதோ பதவியில் இருந்தோம், ஏதோ படித்து விட்டோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தவிடுபுடி ஆகிவிடும் கடவுள் நினைத்தார் என்று சொன்னார்.
எத்தனையோ குடும்பங்களை கடவுள் இல்லாமல் பண்ணிவிட்டார். நான் அதான் எப்போதுமே சொல்லுவேன். அறிஞர் அண்ணாவும் சொல்லியிருக்காரு, பெரியாரும் சொல்லியிருக்காரு, உழைக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நற்பண்புகளோடு வாழ வேண்டும். சத்தியம் வாழ வைக்கும். சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் வாழ வைக்கும். முயற்சி உடல் வருத்த கூலி தரும். எங்கேயா போன எல்லாம்? இன்னைக்கு நம்பாள் பாதியால் அதான் சொன்னேன். யார் என்ன கொடுப்பா சொல்லுங்க பாப்போம். என்னோட இடத்துல உட்கார்ந்து பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கால் வருதுன்னு. 50 வெள்ளி வேணும், 100 வெள்ளி வேணும். மனசு கேட்க மாட்டேதுங்க. இந்த தடவை கொடுக்கிற அடுத்த முறை தயவு செய்து உங்களுடைய விலாசத்தை கொடுங்க, நாங்கள் வந்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்றேன், we need a VOS, I mean OVS, ஓமியா வாலண்டியர்ஸ் ஸ்குவாட். சரிங்களா? அடுத்தது ஓமியா வாலண்டியர்ஸ் டோனர்ஸ், OVD. யாரெல்லாம் ஓமியாவுக்காக கொடுக்கின்றோம் டாக்டர் செய்யுங்கள். வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள. ஒவ்வொரு நாளும் லைஃபா ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஓமியாவுடைய 13 மாநிலங்களிலும் ஓமியா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உடனடியாக என்ன செய்யுங்கள். யாரெல்லாம் we are going to put very soon hotline. மலேசியாவில் இதுவரைக்கும் எந்த கட்சிகளிடத்திலும் என்ன செய்யல ஹாட்லைன் இல்லை. ஓமியாவுக்கு நான் ஹாட்லைன் போட போறேன். நன்றாக ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கட்சிகளும் ஹாட்லைன் இதுக்கு மேல வந்தா என் செய்தியை கேட்டுட்டு போட்டான்னு நினைச்சுக்கங்க. சரிங்களா? காரணம், அழைப்பதற்கு கூட அவரிடத்தில் பணம் இல்லை. Omia will become the first hotline. We going to put a few volunteers workers. We pay salary to collect all the data. செய்யணுங்க. டாக்டர் நெல்சன் முருகன் தனியா இருந்தா செய்ய முடியாது. நீங்க யாருமே லைக் பண்ண வேணாம். தயவு செய்து சொல்லுகின்றேன், வாருங்கள் மாற்றுவோம். let come together டைப் பண்ணுங்க. let other people can see. I don't want the thumbs up anymore. Omia is already the best, all the best in the Indian history in Malaysia, because we are going to put up a hotline to address all the problems in this country, the every Indians. நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், நாம் இங்கே சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளை சூழ்ச்சி செய்து விட்டார்கள். சுதந்திரத்திற்கு வேலை செய்தவரும் இதுவரைக்கும் நான் சொல்லுகின்றேன், ஒரு இடத்துக்கு தான் போவாங்க எல்லாருமே. தயவு சொல்லுகின்றேன், தயவு செய்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாரெல்லாம் 13 மாநிலத்திலே we have typed the telephone number here now. We want the volunteers. Omia, தயவு செய்து சொல்கிறேன், ஓமியா வாலண்டியர்ஸ் ஸ்குவாட். தயவு செய்து இப்பொழுது நம்பர் கொடுப்பாங்க. தயவு செய்து வேகத்தோடு மட்டுமல்ல, முழு உணர்வோடும் கடைசி வரைக்கும், என்னுடைய உயிர் போற வரைக்கும் இந்த ஓமியாவில் நல்லது செய்யணும், மக்களுக்காக செய்யணுன்றவங்க. ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் எந்த நிலைமைக்கு போனாங்கன்னு தெரியல. வெரி சேட். எல்லா இளைஞர்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேரினுடைய செய்தியை கேட்டு ஆல்மோஸ்ட் மலேசியா ரீச் பை மெசேஜஸ். இன்றைக்கு 3 நாளா குறைஞ்சது எனக்கு ஒரு 50 கால் வந்திருக்கும். ஏன் டாக்டர் பேசல சொல்லுங்க பாப்போம். செய்தி ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தான் பேசுவாங்க. அது 2 பேர் பேசுறாங்கன்னா 30 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுவாங்க. உட்கார்ந்து 55 நிமிஷம் பேசி பாருங்க, நெஞ்சே வலிக்கும். நாட் ஈஸி. ஏன்? அதான் சொல்றேன், ஒவ்வொருவரும் என்னை போல பேச வேண்டும். பார்க்கிறவர்களாம் நீங்க தொலைபேசி நம்பர் கொடுக்கிறதுக்கு முன்பதாக
ஓமியாவில் அவங்கள பதிவு பண்றது முன்னுக்கு. எடுகேட் them. சொல்லுங்க பார்ப்போம். தமிழனுக்கு அரசியல் வேண்டாம். ஏன் சொல்லுகிறேன் என்று தெரியுங்களா? நாம் எந்த சாதனையும் செய்யவில்லை. Kita tak buat apa-apa. Adik dan abang dan saudara-saudara orang India dekat sini, di dalam Malaysia. Kita punya pemimpin sudah tidur lama ni. Habislah kita bungkus. Apa kita ada dapat? Hutang semua. Hutang banyak. Alung banyak. Orang Melayu pun alung sudah ada banyak sekarang. Gaji punya ATM card semua dia pegang, alung pegang. Orang India pun pegang juga. Semua tauke-tauke Cina pegang. Undang-undang semua tak laku ni. Polis pun mampus semua, ambil. Apa pun tak boleh buat. Sampai sekarang pun tak boleh cuci. எல்லாம் கடனை வாங்கி கொண்டிருக்கின்றோம். கடனை வாங்கினாலும் கடனை திருப்ப காரணம் வறுமை. என்னதான் செய்கிறது? இறைவன் செய்த குற்றமா? யார் செய்த குற்றம்? தகப்பன் படிக்கின்றான் பாடலை, ஏன் இங்கு வந்து பிறந்தாய் செல்வ மகனே? வேதனை, கஷ்டம். ஒரே பிள்ளை, அதை படிப்பு வைப்பதற்கு கூட என்ன இல்லை, பணம் இல்லை. ஒரே குழந்தை. என்ன மாநிலங்கிட்ட பெருக்குதுலாம் 2 குழந்தை 1 குழந்தை. அந்த ஒரு குழந்தைய கூட படிக்க வைக்க முடியறதுக்கு பணம் இல்லை. We don't have a much time. நமக்கு அதிக நேரம் இல்லைங்க. நல்லா கேட்டுங்க. We don't have a much time anymore. kawan-kawan, sila dengar baik-baik. சில பேர் தமிழ் கூட தெரியலங்க. மலாயில பேசுறேன்னு ஒருத்தர் கேட்டார், எங்க என் பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியல, கொஞ்சம் மலாயில பேசுங்கன்னு. ஓமியா kawan you. Saudara-saudari, abang adik, pakcik, makcik, Omia sebagai matahari. Itu saja. Come together. தெரியலங்க, விடை தெரியவில்லை. மீசை வைத்து கொண்டாலோ, பெரிய 10 பவுன் சங்கிலி கழுத்தில் போட்டாலோ, அல்லது அப்படியே இன்னைக்கு நம்ம ஆளுலாம் சில பேர் வங்காளி ஆயிட்டாங்க, சிங் ஆயிட்டாங்க எல்லாம். முனியாண்டி சிங், கிருஷ்ணன் சிங், என்ன அவன் பேர்? என் பேர் பாலா சிங். அப்புறம் பார்த்தா கிருஷ்ணன் சிங். ஏன்னாக்கா அவர் இங்கே காப்பு போட்டுட்டான், பெரிய காப்பு, பாயோட காப்பு. பாய் கடன் கொடுத்துட்டான் இவனுக்கு. எங்க பாய் கிட்ட இந்த சிங்கு கடன் வாங்கிட்டாரு. இந்த சிங்கு கடன் கொடுக்கிற சிங் இல்ல, கடன் வாங்குற சிங். நாம் ஒற்றுமையாக வாழுவோம் என்று சொன்னால் கடன் வாங்குறவர்களாக இருக்க மாட்டோம், கடன் கொடுப்பவர்களாக இருப்போம். புரிந்து கொள் சகோதரா. கலாவ் கீத்த ஒற்றுமைக்கு என்ன மலாயில? கூகுள் மாமா கேளு, சொல்லுவார் ஒற்றுமைனா என்னன்னு மலாயில. கொஞ்சம் எழுதுங்கப்பா, ஒற்றுமைக்கு மலாயில என்னன்னு கொஞ்சம் எழுதுங்க, டக்குன்னு சொல்லிடுறேன். எங்க இருக்கின்றோம்? பர் சத்துவாத்தி பார்த்தீங்களா? அதான் சிரிஷான். வெரி குட் பிரதர், காட் பிளஸ். நம்முடைய நண்பர் அவர் பார்த்துட்டு இருக்கிறார் பாருங்க. பர் சத்து, பர் சத்து, பர் சத்துன்னு வச்சுட்டாங்க ஆப்பு. அவ்வளவுதான். அது நம்ம அரசியல் பர் சத்து இல்லப்பா. ஓமியா பர் சத்து ஓமியா. Itu saja. Kalau nak ikat anak-anak Melayu semua ikut bersatu saja. Bersatu Omia. Masuk saja. Bolehlah kita buka pintu ni. Cabang-cabang semua tu bersatu Omia. Boleh juga. Kenapa tak boleh? Melayu-Melayu akan semua buka satu
cabangan ke cabang ke apa, buka saja semua. Kita, siapa yang tak dapat nasihat daripada menteri-menteri ke ataupun Yaumiyah ketua-ketua ke, buka saja satu cawangan, kumpulkan saja 500,000 orang, habis saja semua. Cari you. Itu aja. அவ்வளவுதான். ஐயோ பாத்தி பெருசத்து போட்டுறாரு, அந்த ஆள் வந்துடுவார் வம்புக்கு, பாவம் மோடின், டான்ஸ்ரீ மோடின் சார், அது அவரோட. இது வந்து இப்போ கட்சி இல்லைங்க, இது வி டோன்ட் த பார்ட்டி ஓல், அதெல்லாம் வேணாம். bersatu Omia, united. Omia is a unity. அதில் ஒருத்தர் போட்டார் சந்தையா பாங்கண்ணா, அப்படிதான். நம்ம நடந்தாலே அழகியா பாருங்க, கருப்பாக தான் இருக்கேன். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, டாக்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சார்? இல்லைங்க, நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுகிறீங்க, அப்படியே உள்ளது அப்படியே பேசுகிறீங்க, எதுவுமே மனசில் வைக்காம பேசுகிறீங்க. அரசியலே நடக்கின்ற அநீதி ஒழிய வேண்டும். கொஞ்சம் நேரம் சென்று கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆகவே இந்த அருமையான இருவேளையிலே உயிர் போடுற வரைக்கும் விட மாட்டேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பயே போகிற இடத்துலலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் தான் ஓமியாவோட ஆள், இவர் தான் ஓமியோட ஃபவுண்டர், இவர் தான் டாக்டர் நெல்சன் முருகன் பேசுகிறார். சரிங்களா? சந்தோஷம். வெளிநாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் போல இருக்கு. அவர் அடிச்சு சொல்ற, ஐயா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துறியா, முடிஞ்சு எரிச்சிருவானுங்க. தமிழ்நாட்டிலனா ஒரு அரசியலா? அட கடவுளே, எப்பயோ என்னைக்கு சினிமாவை கொண்டு போய் உள்ள போட்டீங்களோ கூண்டோட ஒளிஞ்சது. கூத்தாடியை கொண்டு போய் ஒரு ஆங்கிலமோ ஒன்றுமே தெரியாதவங்கள கொண்டு போய் அரசியலை போட்டு அங்குள்ள தமிழ், அதான் ஒயின் ஷாப்பு டாஸ்மார்க்கை போட்டு குடி போதையில் அழிச்சு, குடியை கொடுத்து அழிச்சு தமிழ்நாட்டு இன்னும் 50 வருஷத்தில் முடிஞ்சு போம்கோஸ் சயோனரா. தமிழ்நாடா இருக்காது, முடிஞ்சு. எல்லாம் வந்துடுவான், அரசியல்வாதி பூரா வந்துடுவாங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். ஆனால் உலகத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, kita tak akan mampus. Omia bersatu, India tak mampus di Malaysia sebab dia guna matahari tak mampus. itu saja. இந்த நாட்டிலே மாத்திரம் மலேசியாவில் இருக்கின்ற இந்தியர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களை காட்டிலும் சிறப்பானவர்களாக வர வேண்டும் என்பதே என்னுடைய கனவு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசாங்கத்தில் உள்ள கிழவன் கேள்வி ஆயிரணும் அரசியல்வாதிகள், அவங்க நினைச்சு பார்க்கணும், இந்த நாட்டிலே நாம் இவர்களை அனாதியாக விட்டோம். அண்டர் த நியூ எக்கனாமி பாலிசியில் அனாதியாக இவர்களை எத்தனையோ கணக்கு போட்டோம், இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு. ஆனால் இவர்கள் பிரகாசிக்கின்றார்கள். திரும்பி பார்க்க வேண்டும் மலேசியா இந்தியனை. All the cabinet ministers must look back the Indians how we survive back through by the unity of the Omia. இதுதாங்க நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நம்முடைய இந்தியர்கள் இந்த நாட்டில் போக வேண்டும். 10 பவுன் சங்கிலி போட்டா பத்தாது, 10 பவுன் காப்பு போட்டா பத்தாது, பெரிய கார்ல போனா பத்தாது, உள்ள வேண்டும், என்ன வேண்டும். டாக்டர் நெல்சன் முருகன் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒற்றுமையை குறித்து. அனல் பறக்க வேண்டாமா உன்னுடைய இதயத்திலே, உன்னுடைய சிந்தனையிலே? எதற்காக சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள், ஐயா நீங்கள் பேசுவது என்ன, நான் ஆசிரியரோட என்ன பெரிய டாப் ஆயிடுனா சொல்லுங்க பார்ப்போம்.
அவர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனையோ அரசியல்வாதிகள், ஐயா என் பெயர் சொல்ல வேண்டாம், நாங்கள் பின்னாலே இருக்கின்றோம், ஓயா கூலி, நாங்க பின்னால டான்ஸ் பண்றோம், நீங்க முன்னுக்கு பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் த ஓயாங்கூலி, நாங்கள் பின்னால இருக்கின்றோம், நீங்கள் முன்னாடி போங்க. we are not பின்னாடி. வருவர் என்று சொன்னால் நேரடியா வாங்க. இதுதான் லாஸ். ஓமியா ஒற்றுமை. சில பேர் ஒற்றுமைன்னு சொல்லி சில பேர் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அங்க போய் சேர்ந்துடாதீங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். கேட்டா ஒற்றுமை, எல்லா இடத்துலயும் கட்சி திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிளைகள் திறக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா கொடியை பிடிச்சிருவாங்க. கவனம். we have a 35 points. போய் பாருங்க, தட்டி இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, www.omia.my தட்டுங்க. 35 திட்டங்கள், இன்னும் அந்த திட்டங்கள் இன்னும் சிறப்பாக நம்ம பண்ணலாம். தமிழ்லயே இருக்கு, மேல கொஞ்சம் அழுத்துனீங்கன்னாக்கா தமிழுக்கு மாறிடும். சரிங்களா? படிச்சு பாருங்க. we are not a spare tire my brother. Kita bukan tayar simpan, India bukan tayar simpan dekat negara ini. Kita pun berjuang sama sekali untuk mendapatkan kemerdekaan, untuk membangunkan negara ini daripada bukit sampai apa yang kita nampak sekarang. India pun bayar tax juga bang, betul tak? India pun ada perlu juga, tak ada apa reserve untuk Bumi Putra. Kita pun masih hidup juga, kita punya Tuhan pun tolong kita juga. Ada juga Melayu pun pergi penjara, ada juga India pun pergi penjara, ada juga Cina pun pergi penjara, semua pun pergi penjara juga, sama juga. Tapi kita tak disiplin dalam undang-undang ini. Ada yang undang best, kita punya undang one of the best negaraku and rukun negara, one of the world the best. But bukan kita ikut semua. Itu saja yang masalah ini. அருமையான தேசிய பாடலோடு நம்முடைய ருக்கு நகாரா அழகான வரிகளோடு இருக்கின்றது. ஆனால் சும்மா பாடிவிட்டு கொடியை ஏற்றிவிட்டு நம்மளை கழுவி கொண்டிருக்கின்றார்கள். Indians not going to die, these Indians as a slave. Never. Don't ever think this government, the Indians will be finished by the rules and regulations. If the Indians can come together, we can rebound back. என்று சொல்லி இந்த அருமையான வேளையிலே அனல் பார்க்க வேண்டும். நாளைக்கு இதை ஏறக்குரிய 500 பேர் பார்த்துட்டு 500 people are watching this. எனக்கு நாளைக்குள்ள 500 பேர் நீங்க ஒவ்வொருத்தர் கொண்டு வரணும், அல்லது 2 பேர். நாளைக்கு நமக்கு 1000 people. The Christian organization called me. They are going to bringing 30,000 people to register in Omia. பாத்தீங்களா? Tomorrow I'm going to meet them. They are going to bringing 30,000 Indians to register in Omia. சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். சத்தியத்தை நாம் படிக்கும் பொழுது, தேடும் பொழுது கடவுள் நம்மளை அடையாளம் கண்டு கொள்வார். கடவுளுடைய சக்தி பெருசுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. வாழைப்பழத்துக்கெல்லாம் சாம்பிராணிக்கெல்லாம் ஆசைய மாட்டாரு. தயவு செய்து எங்கேயோ தவறா படிச்சுட்டு இருக்கிறீங்க. நாம சொல்ற மந்திரத்துக்கும் நாம கொடுக்கிற வாழைப்பழத்துக்கும் பூவுக்கும் ஆண்டவர், சூரியனையே படைத்தவர், உலகத்தை படைத்த கடவுள் நம்முடைய மனசை கேட்கிறார். நம்முடைய முயற்சி, விடாமுயற்சி, அதுதான் கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஒற்றுமை.
என்று சொல்லி இந்த அருமையான இருவேளையிலே உங்களோடு நான் விடைபெறுகின்றேன். ஆகவே தாயின் கருவறையாகிய ஓமியா, ஒற்றுமை என்கின்ற அடையாளம் கண்டு கொண்ட ஓமியா, எதிர்காலத்தில் நல்லதை செய்ய வேண்டும் என்ற அந்த வல்லமையை ஏற்றுக்கொண்ட அந்த ஓமியா, உங்கள் குடும்பத்திலும் ஓமியா ஒரு தீபம், முயற்சி என்ற தீபம், ஒற்றுமை என்ற தீபம், மன்னிக்கக்கூடிய தீபமாக ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வேலையிலே எனக்காக அல்ல, உங்களுக்காக, நமக்காக நாம் அவரவர் உலகமும் அவசர உலகமும் கிடையாது, அவரவர் உலகமும் கிடையாது. நாம் யாவரும் ஒற்றுமையாக, நாம் நமக்காக, இந்தியர்கள் யாவரும் என்ன செய்யுங்க, கிராப் எடுக்கிறீங்களா, தமிழ் டிரைவர் வராரா, அவரை பிக்கப் பண்ணுங்க, சரிங்களா? பயப்படாதீங்க. நம்ம ஆளுங்கிட்டத்தில் போய் என்ன செய்யுங்க, பொருளை வாங்குங்க. தயவு செய்து கொண்டு போய் பங்களாதேஷ்காரன் ரவுக்க தச்சு கொடுக்குறான்னு போடாதீங்க, சாபம். 10 வெள்ளி அவனுக்கு பரவாயில்ல, அவன் 10 வெள்ளிக்கு அவன் அங்க தெரியுங்களா கோடி காசு சேர்த்துருவான். நம்ம அண்ணாச்சி தைக்கிற ஷாப்பை வாங்குங்க. நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு என்னுடைய கோட்டு தச்சு கொடுத்தது யாரு தெரியுங்களா? ஒரு சுங்கவேல இருக்கக்கூடிய ஒரு தமிழர் தான் எனக்கு தச்சு கொடுத்தாருங்க. அதை கூட ஒரு பையனுக்கு என்னுடைய கல்யாண கோட்டை கொடுத்த, அவனுக்கு கோட் இல்லை, ஏழை, கல்யாண கோட்டையும் என் டையும் அவங்கள்ட்ட அப்படியே கொடுத்தேன், எடுத்துட்டு போ, பரவாயில்ல. சொல்லுங்க பார்ப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சொல்றேன், தமிழனை நேசி, ஒரு மலையாளியை நேசி, மலையாளி ஒரு தமிழனை நேசி, தெலுங்கு ஒரு தமிழனை நேசி, ஒரு தமிழை தெலுங்குன பார்த்த நேசி. ஜாதி வேண்டாம் ஐயா, போதும். கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு தமிழனை பார்க்கும் பொழுது அவன் தாழ்த்தப்பட்டவன் என்று நினைத்தாலே சாபம், நிச்சயமா மோட்சம் கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது என்னுடைய கருத்து. எவன் ஒருவன் இந்த பூமியில மற்றவர்களை தவறாக பார்ப்போம் என்று சொன்னால் முடிந்தது, மோட்சம் கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் இங்க வாழலாம், அங்கே பிச்சை எடுக்க வேண்டும். இன்று சொல்லுகின்றேன், 3 இடங்களும் ஒரு குடும்பமாக வாழ கற்றுக்கொள்ளுவோம், போற்ற கற்றுக்கொள்ளுவோம். ஓமியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இருக்கின்றாங்க. மலையாளி நண்பர்கள், தெலுங்கு நண்பர்கள், தமிழ் நண்பர்கள், எல்லோரும் ஈக்குவல், ஈக்குவலிட்டி, சமமாக பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒற்றுமையே உயர்வை தரும் என்று சொல்லி, இந்த ஓமியா ஒன்று மாத்திரம் நடக்கும். வருகிற பொது தேர்தலிலே 25 இடங்களிலே நாம் ஜெயித்து காமிக்க வேண்டும். எவர்கள் நம்மளுடைய குறிக்கோள்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அனைத்து உலக யுனைடெட் நேஷனை கொண்டு வருவோம், போய் அவங்கள பார்ப்போம், கொண்டு வருவோம், சமர்ப்பணம் செய்வோம். முயற்சிக்கணுங்க, முயற்சிக்கணும். ராமன் போயிட்டு என்ன செஞ்சாரு, யூஎஸ்ல போய் வாசிச்சாரு. எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாரு, முயற்சி பண்ணி கொண்டு போய் அங்க வாசிச்சு காமிச்சாரு. டேய் வெள்ளக்காரனே உட்காரு, நானும் வாசிக்கிறேன் பாருன்னு. எத்தனை அவார்ட்ஸ் எடுத்தாரு. ஏன் நம்ம இளையராஜா போல? இளையராஜாக்கு போதும். பாத்தியா, அப்படி பாத்தியா, தமிழ்நாட்டை பாத்தியா, என் ஜனங்களை பார்த்தையா, என் பாட்டை கேட்டையா, என் இசையை கேட்டையா? இது வரைக்கும் ஒரு பட்டம் இளையராஜா ஞானின்னு என்னமோ கொடுத்தாங்க, அவ்வளோதான். வேற அவர் போய் அங்கே யூஎஸ்ல யாருக்கும் தெரியாது. ஆனால் ராமன் போனாக்கா அவார்ட்ஸ் அங்கே இருக்கு. யூஎஸ்ல போனால் ஏர்போர்ட்லேயே இருக்குது ஒரு பெரிய இது, அங்கேயே நீங்கள் பார்க்கலாம், ராமனோட ஃபோட்டோ இருக்குது. அவனி கிராண்ட் அவார்ட்ஸ் எடுத்தாருன்னு அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணார். அந்த மாதிரி குன்னக்குடி வைத்தியராஜனோ அல்லது இளையராஜா போய் அங்கே போய் வாசியிருந்தாருன்னா ராமனோட கூட எடுத்திருக்கலாம். இளையராஜாவோட பாடம் கற்றுக்கொண்டது தானே நம்முடைய ராமன். சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, சகோதரி, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லையே.
பயப்படாதீங்க, உங்கள் பென்ஷன்லாம் போவாது, கவலையப்படாதீங்க. காமெண்ட் உங்களுடைய பெயர்களை பார்க்குறேங்க. எத்தனை பேர் வந்து அந்தந்த மாநிலத்திலிருந்து விஎஸ் நான் வாலண்டியர்ஸாக வரேன் சார், இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு இந்தியனுக்காக நான் வரேன் சார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய பெயரை பதிவு பண்ணுங்கள் என்று சொல்லி லவ் இந்தியன்ஸ், பாய் இந்தியன்ஸ், யூனிட்டி as இந்தியன்ஸ் என்று சொல்லி தமிழ் இந்தியர்களை நேசிப்போம், இந்தியுடைய பொருட்களை வாங்குவோம், ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி ஓமியா as a பிராண்ட், ஒற்றுமையின் சிகரம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் உங்களோடு. இன்றைய தேதி சொல்லுமா, 16ஆம் தேதி. அது முதலிலே சொல்லியிருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஏன்னா சில பேர் வந்து ஏன் டாக்டர் செய்தியை நீங்கள் என்கிட்ட ரொம்ப சட்டை இல்லைங்க, அதனால் மாற்றி 10 சட்டையே போட்டுட்ருக்குறேன். அதனால் சில பேர் கூப்பிட்டு கேட்டாங்க, சட்டைங்களை ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போடுங்கன்னாங்க. சரி பார்ப்போம், அதையும் முயற்சிக்கிறேன், சரிங்களா? அதனால் சில பேர் இதே சட்டையை போட்டு பேசுகிறீங்க சார், ஒரு வேளை இது பழசேனுமோன்னு. எனக்கு நம்மளுக்கு சட்டையெல்லாம் மாற்ற தெரியாது பாருங்கள். செய்தியை கேளுங்க, அந்த டேட் இருக்கும், இன்றைக்கி வந்து டேட் இருக்கும், அதையும் பார்க்க மாட்டாங்க. சில பேர் சட்டையே பார்க்குறாங்க சார், நான் என்ன சார் செய்கிறது? அங்கே இன்றைக்குள்ளே லைஃப் டேட்டு போட்டிருக்காங்க, டேட்டை பார்க்க மாட்டாங்க. டாக்டர் வந்து என்ன கண்ணாடி, இப்போ கலர் வரும், நல்ல வேலை கண்ணாடி வேறு மாற்ற சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஒரு கண்ணாடி வேறு வாங்குகிறேன், கண்ணாடி வேறு மாற்றணும், மாதத்துக்கு ஒரு கண்ணாடி. நம்ம கண்ணாடி மாற்றுற தலைவர் இல்லைங்கோ, கோட்டு டையெல்லாம் மாற்றுற டைலுங்கெல்லாம் சோப்பெல்லாம் வச்சுக்கிட்டா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு அப்படியே ஃப்ளோவில் வர்றது, நம்ம எழுதி வச்சுட்டுலாம் பேச தெரியாது. பேசுனா வம்பில் வந்து முடிஞ்சிடும், எழுதி வச்சு பேசுனா ஓடியே போயிடணும், அப்புறம் நாட்டுக்கு என்னை முதல்ல தூக்கிடுவாங்க என்று சொல்லி இதை இவ்வளவு நேரம் அடியனுடைய சொற்பொழிவை கேட்ட அனைவருக்கும், என்னுடைய குடும்பத்துக்கும், பாருங்க மனைவிலாம் உட்காந்து பிள்ளைங்களாம் கேட்கணும், இல்லைன்னா முடிஞ்சு சாப்பாடு இல்லை, நாளைக்கு காலையில் நோ பிரேக்ஃபாஸ்ட். இன்னொன்று அந்த பயோகோவிஸ் தயவு செய்துங்க இருக்க எடுத்துகிட்டு வாங்க ஒன்று. அந்த பயோகோவிஸ்ன்றதை என்ன செய்யுங்க, யாருக்காவது பாசிட்டிவில் இருந்தால், கோவிட் பாசிட்டிவில் இருந்தால் வாங்கி என்ன செய்யுங்க, ஆவி பிடிங்க, ஒரு நாளைக்கு 3 தடவை ஆவி பிடிங்க. தயவு செய்து ஒரு குடும்பத்தில் ஒரு பாட்டில் நிச்சயமாக வாங்கி வச்சிங்க. அது வந்து 2 சொட்டு 1 லிட்டர் தண்ணியில் விட்டிங்கன்னா ஓமத்திரபாகம் ஆயிரும். நெஸ்கேஃபியில் கூட ஒரு சொட்டு விட்டு குடிச்சிங்கன்னா நெஸ்கேஃபியே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் போயிடும், சரிங்களா? ஆகவே நல்ல ஒரு பொருள், ஏன்னா எல்லாமே மூலிகையினாலே செய்யப்பட்ட அருமையான ஒரு மருந்து என்று சொல்லலாம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நாளைய வெள்ளிக்கிழமை ஓமியா வாழ்க என்று சொல்லி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாய். டாக்டர் நெல்சன் முருகன்.